ஒரு அழகான குடும்பம். அம்மா, அப்பா, ஒரு பையன். ராஜாவாடா சிங்க கொட்டி, ராணி வாடி தங்க கட்டி, பூவும் பொட்டும் மல்லி கொட்டி, கொஞ்சம் அழகு பவள கட்டி, அப்படி சந்தோஷமா பாடி ஆடிட்டு இருக்காங்க. யார் கண் பட்டதோ தெரியல, ஒரு கோர விபத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்படி ஒரு அப்பான்ற உறவை இழந்துட்டு தவிச்சிட்டு இருந்த போது அந்த தாய்க்கு உறுதுணையாக இருந்தது அந்த தாயுடைய கல்வி, படிப்பு. அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைய ஆளாக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைய முருகர் கோயிலுக்கு கூட்டு போவாங்க, ரெகுலராக கூட்டு போவாங்க. அந்த முருகர்கிட்ட தான் தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்க, தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துப்பாங்க. அம்மாவும் பையனும் எல்லாமே முருகா சரணம். ஒரு அற்புதமான ஸ்லோகத்தோட எப்பவுமே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனிடம் ஞான மொழி பேச முகம் ஒன்று, கூறுமடியார்கள் குறை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அப்படி முருகாசரணன் இருப்பாங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாமே இருக்காது இல்லையா? எப்பவுமே எந்த உறவுமே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வர முடியாது. கடைசி வரைக்கும் வர்றது நம்முடைய ஒழுக்கமும் நம்முடைய கல்வியும். நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் அதுதான் கூட வரும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இறந்த பிறகு கூட வரும். புண்ணியமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, இறந்த பிறகு கூட வரும். எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நல்ல குடும்பத்தில் தந்தையை இழந்தவன் தாயையும் இழந்துடுறான். ரொம்ப கஷ்டம். இன்ஜினியரிங் முடித்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மா போயிடுறாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம் அம்மா இல்லைன்னா. ஒரு தாய்மடி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். மற்றதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். தாய்மடி, உண்மையான தாய்மடி கிடைக்காது. அவ்வளோ அதை இழந்த உடனே தவிக்கிறான், துடிக்கிறான். ஆனால் அவனுக்கு உறுதுணையாக இருந்தது முருகர் மட்டுமே. அவங்க அம்மா ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு வாரமும் என்ன வேலை இருந்தாலும் அந்த முருகர் கோயிலுக்கு போயிடுவான். அந்த அம்மா அவ்வளோ அழகாக வளர்த்துருப்பாங்க. எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. முருகா முருகா, சாமி தான். சாமி, அம்மா, அப்பா, அவ்வளோதான். அப்படி வாழ்ந்த அந்த குழந்தைக்கு சாமி துணையாக இருக்காங்க. அவருக்கு எப்படியாவது மேனேஜர் ஆகிடணும் அந்த கம்பெனியில் ஆசை. அதில் இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் அருண். அவருக்கும் மேனேஜர் ஆகிடணும்னு ரொம்ப ஆசை. ரெண்டு பேருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரே காம்படிஷன், எப்படியாவது போராடணும். ஒவ்வொரு தடவையும் வந்து முருகா நான் மேனேஜர் எப்படியாவது ஆகணும். என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான், அவனும் என்ன மாதிரியே திறமைசாலி தான், அவனும் நல்லவன் தான் அருணும். ரெண்டு பேரும் அதுக்கு யாருக்கோ, ஆனால் எங்கள் ரெண்டு பேரில் யார் தகுதி அவங்க ஆகட்டும் அப்படி தான் வேண்டுவோம், சுயநலமாக வேண்ட மாட்டான். அப்படி ஒரு பையனுக்கு அன்றைக்கி வந்து ஒரு பெரிய பார்ட்டி வச்சு அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட், பல கோடிக்கான ப்ராஜெக்ட், இதை நீங்கள் தான் செய்யணும் மிஸ்டர் ரமேஷ்ன்னு கொடுத்துட்றாங்க. அந்த ப்ராஜெக்டை சரியாக செஞ்சிட்டா குழந்தைங்களே அவன் மேனேஜர் போஸ்டிங் போயிடலாம். பெரிய போஸ்டிங் அந்த கம்பெனியில். அந்த மேனேஜர் போஸ்டிங் போயிட்டால் எல்லாமே அவனுக்கு இன்னும் நல்ல விஷயமா நடக்கும். அவ்வளோ சந்தோஷம். சந்தோஷமாக வாங்கும்போது அருணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அருணுக்கு மனசு சங்கடமாயிடுது. நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருந்தா நாம் மேனேஜர் ஆகிடலாமே, சரி ஓகே அப்படின்னு மன கஷ்டத்தோடு அருண் போயிடுறான். நேராக அந்த ப்ராஜெக்டை போயிட்டு முருக சன்னிதானத்தில் வச்சுட்டு, முருகா இந்த ப்ராஜெக்ட் நான் வெற்றி அடையணும், நானும் தகுதியானவன் தான், என்னுடைய நண்பன் அருணும் தகுதியானவன் தான், ஆனால் உனக்கு யாருக்கு செய்யணும்னு பிடிக்குதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. டே அண்ட் நைட் உழைக்கிறான். ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டான். சக்ஸஸ் ஆகிடுது. அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு காமிக்கிறான். அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண, நாளைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் வந்து நம்ம மெயின் ஓனர்கிட்ட நம்ம இதை காட்டணும், பெரிய ப்ராஜெக்ட், பல கோடி ப்ராஜெக்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நேராக முருகரை நோக்கி ஓடி வரான். முருகா எல்லா ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டேன், கரெக்டாக இது பண்ணோன்னா அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக ஆகுது, மழை பெய்கிற மாதிரி வருது. ஐயோ மழை பெய்யறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு அந்த லேப்டாப் எல்லாம் அந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வராரு. வழக்கமாக போகிற பாதையில் நீ போக வேண்டாம், இந்த பக்கமாக ரூட்டில் போ அப்படின்னு சொன்ன உடனே ஏன் இந்த பெரியவர் சொல்கிறாரு, சரி ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அதுவும் முருகர் சன்னிதானத்தில் வந்து சொல்கிறாரு, அப்போ அர்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை மாறி போகிறான். மாறி போகும்போது பிள்ளைகளே ஒரு அம்மா ஆக்சிடெண்ட், அப்படியே கீழே அப்படியே துடிக்கிறாங்க, விழுந்து ஃபுல்லாக செதறி கிடக்குது. அந்த அம்மா பேக்லெல்லாம் எடுத்து போட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு ஆம்புலன்ஸில் ஏறி நேராக வேகமாக போய் அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஃபுல்லாக காப்பாற்றுறோம். அவங்க பையன் வராங்க அடுத்த நாள். அந்த பையன்கிட்ட அம்மா ஒப்படைச்சிட்டு அந்த பையன் ரொம்ப நன்றி சொல்லலாம், என் அம்மா காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, அம்மா காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றின்னு வேகமாக வரும்போது குடுகுடுன்னு ஒரு அந்த நர்ஸ் வராங்க. ஐயா நீங்கள் இந்த பேக் விட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ
நம்ம உயிரே அந்த பேக் தானே, அதில் தானே எல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குன்னு அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து உள்ளே வைக்கிறான். ஃபோன் வருது, நீங்கள் இந்த இடத்துல போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், அடுத்த நாள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னுது. நேராக மதுரைக்கு போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறான். அந்த பேக்கை எடுத்து தன்னுடைய லாக்கரில், வீட்டில் லாக்கரில் வச்சுட்டு பூட்டிட்டு போயிடுறான். இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த லாட்ஜில் வந்து தங்குறான். குழந்தைகளே தங்கும் போது போலீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே வாங்க, இங்கே பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு. இன்னும் அசம்பாவிதம், பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஃப்ளைட்டை பிடிச்சின்னு ஓடி வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக அலங்கோலம். அவனுடைய ட்ரால இருந்து எல்லாமே எடுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டு பண்ண எல்லா ப்ராஜெக்டும் எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க, திருடிட்டு போயிட்டுருக்காங்க. வேறு எதுவுமே திருடல வீட்டில். ஐயோ என்ன ஆச்சுன்னு போனால் அந்த அவருடைய ஹெட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இதெல்லாம் என்ன ஜென்மம், ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா, நீங்கள் சொன்ன மீட்டிங் தான் போனோம், மீட்டிங் போகும்போது அந்த ப்ராஜெக்ட் எடுத்துன்னு போயிருக்க வேண்டியதானே, பத்திரமா வைக்கணும்னு தெரியாத உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு மண்டையில் மசாலா மூலம் இல்லை, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, ஒரு பொறுப்பு இல்லையே, நாளைக்கு நான் என்ன சொல்லுவேன், நானும் சேர்ந்துல அசிங்கப்படணும் தாம் தும் கத்துறாரு. யாராக இருந்தாலும் கத்த தானே செய்வாங்க, ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இல்லை, கஷ்டம்னு ரொம்ப டமால் திட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்படியே கண்ணீரோடு வரான், நேராக முருகர் கோயில் போகிறான். என்ன முருகா, நான் என்ன தப்பு பண்ணேன், நாளைக்கு என் நிலைமை ஏன் இப்படி இருக்குது, கண்ணில் கண்ணீராக விடுறான். சரி உங்கள் இஷ்டம், எனக்கு இதனால் கேவலமான பேர் வரணும்னு உங்களுக்கு இஷ்டம்னா அதுவும் நான் ஏற்றுக்கிறேன் முருகா, என் முருகனுக்கு எது பிடிக்குமோ அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு அவன் வெளியே வரான். அதே பெரியவர் வரார், தம்பி கடவுள் எது செஞ்சாலுமே அதில் ஒரு காரணம் இருக்கும், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். ஏதோ இந்த பெரியவர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே வெளியே வரான். வெளியே வரும்போது ஃபோனு, அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல, அந்த அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அந்த அம்மா பையன் வந்து உங்களுடைய அம்மா உங்களை ரொம்ப பார்க்கணுன்றாங்க. அவ்வளோ மன கஷ்டம், உனத்தை தொலைச்சிட்டான், அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு, திட்டு வாங்கியிருக்கான், நஷ்டம், அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறப்போகுது, வேலையும் போயிடும் என்ன. அப்போ இவ்வளோ கேள்விக்குறியாக இருக்க இடத்துல கூட அந்த ஃபோனுக்கு கட்டுப்பட்டு போகிறான், மனித நேயத்தோடு போய் அந்த அம்மா கிட்ட அன்பாக பேசுகிறான். நல்லா இருக்கீங்களாம்மா, என் உயிரே காப்பாற்றினா ராஜா, நீ எப்போவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான், உங்களுடைய பேகு வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, அன்றைக்கி வந்து நர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, எங்கள் அம்மாவுடைய பேக்கை உங்கள் பேக் கொடுத்துட்டாங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, உங்களுடைய பேக் இந்தாங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவனுக்கு கண்ணில் பலன்னு கண்ணீர் ஊற்றுது. அந்த பேக்கை திருட போடன்றது தெரியுது கடவுளுக்கு இல்லையா, கடவுளுக்கு தெரியாமல் தான் நடக்குமா என்ன தெரியுது. அதனால் கடவுள் ஒரு வயசானவருடைய வடிவில் வந்து அவனை டைவர்ட் பண்ணி அவங்கள காப்பாற்ற வைக்கிறார். காப்பாற்ற வச்சு அந்த பேக்கை மாற்ற வச்சு அவனை காப்பாற்றுறாரு. அப்போ தான் அவனுக்கு எல்லா யோசனையும் வருது. அந்த பேகு ஃபுல்லாகவே எங்கள் அம்மா டெய்லி ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா தான் எழுதுவாங்க, அதை தவிர எதுவும் எழுத மாட்டாங்க, அது ஃபுல்லாக தான் இருந்ததுன்னொடனே அப்படியே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. போலீஸ் எல்லாம் செக் பண்ணி முடித்து யார் திருடுறாங்க, யார் தான் இது திருடினாங்கன்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட் கம்பெனிக்கார இவன் ப்ராஜெக்டை திருடிட்டு போயிட்டுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது யார் சொல்லுங்க பார்க்கலாம், அவனுடைய உற்ற தோழனான அருண் தான். பாருங்க, கடவுளுடைய அனுகிரகத்தால் டெய்லி அவன் கடவுளை உண்மையாக கும்பிட்டதுனால கடவுளை அவனை கைவிடலை. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.